Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஒரு ஃபுட் ரெசிபி தான். பரோட்டா எப்படி வீட்லயே பண்றது, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 டைப் ஆஃப் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாவு வந்துட்டு நான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். அந்த மாவு பிசைகிற வீடியோ நான் இப்போ போடலை, ஒன்லி பரோட்டா மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன். மாவு பிசைகிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் அடுத்தது வந்து சால்னா எப்படி பண்ணுறதுன்றதும் நான் போட்டுடுறேன். இப்போ மாவு இதை மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸாவது ஊறணும். அதில் ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு ஈர துணியை போட்டு நல்லா அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால்லாம் சின்ன பாலாக தேவையான அளவுக்கு எடுத்து உருட்டிட்டு இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் அந்த பரோட்டாவுக்கு வந்து மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக நல்லா பெருசாக உருட்டிக்கோங்க. இந்த உருட்டுறதுக்கு டெக்னிக் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணணும் மாவில். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து உருட்டி நல்லா மெலிசாக வந்து அந்த மாவு கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இது மாதிரி உருட்டி முடிச்சுட்டு ஒரு நைஃப் எடுத்து குறுக்கால வந்துட்டு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு துணி மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு சர்க்கிள் மாதிரி அதை வச்சு மேலே ஒரு 3 முறை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. அவ்வளோதான் பரோட்டா ரெடி. இதை நம்ம தோசை தவாவில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த மாவும் சாஃப்டாக இருக்கும், ப்ளஸ் பரோட்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க, லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு. அவ்வளோதான். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா சேம் இதை மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் மெலிசாக பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எல்லா மாவையும் பேக்வேர்டில் வந்துட்டு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிளாக ஒரு ரோப் கிடைக்கும், அதில் ஒரு இடத்துல கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு லைன், சிங்கிள் லைன் கிடைக்கும். அதை திரும்பவும் 1 by 1 சர்க்கிளாக அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்ப அது மேலே ஒரு 2-3 முறை உருட்டி எடுத்துக்கோங்க. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சுட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதோட டேஸ்ட்டு, கலர், டெக்ஸ்சர்ஸ், அப்புறம் லேயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோம் பரோட்டா அது மாதிரி சேம் டிட்டோ இருக்கும். இதில் சால்னா வந்துட்டு இதுக்கு தேவையான பரோட்டா சால்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ரொம்ப நமக்கும் ஒரு மனதிருப்தி கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்டு பரோட்டா மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் இப்போ எடுத்துருக்கிறது சின்ன பாலாக இருக்கிறனால உங்களுக்கு லேயர்ஸ் வந்து அந்தளவுக்கு வராது, பட் லேயர்ஸ் இதுலேயும் வரும். இதுவே பெரிய பால்ஸாக நம்ம எடுத்து உருட்டினோன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பஃபியாக வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் இதை வந்து கடையில் போட்டு தோசை தவாவில் வச்சு சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு தோசை தவாவை அதில் மாவை போட்டுட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக 2 சைடும் சுற்றி எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பரோட்டா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இதை மாதிரி இப்போ இந்த பரோட்டா சுட்டு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். நாங்கள் ஆல்ரெடி சால்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், பட் அதை வந்து அடுத்த தனி வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஒன்லி இப்போ பரோட்டா மட்டும்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சால்னா எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியானது. இதை நீங்களும் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இந்த டீட்டெயில், இந்த பரோட்டா டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதை மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்காக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.